வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேசப் போகிறோம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், உலக நாடுகளினுடைய சமாதான ஒழுங்கு என்பது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பாதித்துக் கொண்டு இருக்கிறது. அது இப்போது மிகப்பெரிய அளவில் பேசப்படுகின்ற விடயமாக ரஷ்ய உக்ரைன் விவகாரம் இருக்கலாம், இஸ்ரேல் மற்றும் காசாவுக்கு இடையிலான பிரச்சனையாக இருக்கலாம். அதை தாண்டி இஸ்ரேலினுடைய ஈரான் மீதான தாக்குதல்கள், அதனுடைய எதிர்வினைவுகள், இப்படி உலகம் பரபரப்பான போர் சம்பந்தமான தகவல்களை பேசிக்கொண்டு நகர்ந்து கொண்டிருந்த காலப்பகுதியில் இப்போது கடந்த 3 நாட்களாக சிரியா மீது இஸ்ரேலினுடைய தாக்குதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தாக்குதல்களினுடைய எதிர்வினைவுகள் எப்படி இருக்க போகிறது என்ற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. காரணம் என்று குறிப்பிட்டால், கடந்த 3 நாட்களாக இஸ்ரேல் சிரியா மீதான ஒரு தாக்குதலை தொடர்ச்சியாக மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. வான்வெளி தாக்குதல். இப்போது இது மிகப்பெரிய ஒரு உற்றுநோக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், இதனுடைய எதிர்கால நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இஸ்ரேல் தன்னை நியாயப்படுத்தும் விதமாக ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறது. சிரியாவிலே வாழக்கூடிய ட்ரூஸ் என்று சொல்லக்கூடிய சிறுபான்மையின மக்களை காப்பதற்காக இந்த வான்வெளி தாக்குதல்களை நிகழ்த்தி இருப்பதாக இஸ்ரேல் சொல்லி இருக்கிறது. ஆனால் பல பக்கங்களிலிருந்து வரக்கூடிய விடயம், இஸ்ரேல் தன்னுடைய ஆதிக்க மனநிலையை வெளிப்படுத்துவதற்கான இந்த தாக்குதல்களை நிகழ்த்துவதாக பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே சமயம் இந்த விவகாரத்தை எப்படியாக துருக்கி பார்க்க போகிறது, எப்படியாக அமெரிக்கா பார்க்க போகிறது போன்ற விடயங்கள் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த தாக்குதல் விவகாரத்தை அமெரிக்கா கண்டித்திருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அமெரிக்கா இந்த தாக்குதல்களை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு அறிவுறுத்தலும் வழங்கி இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளிலே இஸ்ரேல் மிக மோசமான ஒரு தாக்குதலை இந்த சிரியாவிலே நிகழ்த்தி இருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். ட்ரூஸ் மற்றும் அரசு படைகளுக்கு இடையிலான மோதல் பெரிய பிராந்திய அதிர்வுகளை இப்போது ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் காசாவிலே இஸ்ரேல் நிகழ்த்துகின்ற இன அழிப்பு தொடர்பாக உங்கள் எல்லோருக்கும் தெரியும். குழந்தைகள், பெரியவர்கள் என்று சொல்லி வேறுபாடு என்று சொல்லி அங்கு மக்கள் கொன்று குவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உணவுக்காக காத்திருப்பவர்கள் கொல்லப்படுகிறார்கள், மருத்துவ தேவைக்காக காத்திருப்பவர்கள் கொல்லப்படுகிறார்கள். இப்படியான ஒரு இன அழிப்பை ஹமாஸுக்கு எதிரான போர் என்ற போர்வையிலே காசாவிலே மேற்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் இப்போது சிரியாவிலும் அப்படியான ஒரு நகர்வுகளை இந்த ட்ரூஸ் இனத்தை காப்பதற்காக என்று சொல்லி நடத்தப் போகிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு கருத்தாடல்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் இது தொடர்பாக நாங்கள் சற்று விரிவாக பார்க்க போகிறோம். அந்த அடிப்படையிலே நான் குறிப்பிட்டது போல காசாவிலே இதுவரையாக 58,000க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த வாரத்தில் மாத்திரம் 61 பேர் காசாவில் உயிரிழந்திருக்கிறார்கள். இதிலே 23 பேர் ஒரு உதவி முகாமிலே காத்திருந்த போது கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே போல 875 பேர் மே மாதத்திலே உதவி பெறும் முயற்சியின் போது கொல்லப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக இன அழிப்பு என்பதும் இனங்களை கொல்லுவது, மக்களை ஈவிரக்கமின்றி கொல்லுவது, இப்படியான நகர்வுகள் இஸ்ரேலுக்கு ஒன்றும் புதிதாக இருக்க போவதில்லை. அதனுடைய நகர்வுகள் உங்கள் எல்லோருக்குமே தெரியும். சிரியாவிலே எப்படி செய்ய போகிறது என்பதும் இப்போது வெளிப்படையாக்கி இருக்கிறது. காசாவிலே என்ன செய்தது, ஈரானிலே என்ன செய்தது, இந்த விவகாரங்களை எல்லாம் பார்க்கிற போது உங்களுக்கு திட்ட தெளிவாக தெரியும். இதுவும் இஸ்ரேலினுடைய ஒரு நகர்வாக இருக்க போகிறது. ஆக சிரியா மீதான இந்த தாக்குதல்களை என்னதான் இஸ்ரேல் தன்னுடைய பக்கமாக நியாயப்படுத்திக் கொண்டாலும் அதனுடைய தொடர்புகள், அதனுடைய எதிர்பார்ப்புகள், அதற்கான எதிர்ப்புகள் துருக்கியினுடைய பக்கமாக சில வேளைகளில் இந்த விவகாரத்தில் அமெரிக்கா மிக கடுமையான ஒரு கண்டனத்தை விதிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இதை தாண்டி இப்போது ஐரோப்பிய ஒன்றியம் இஸ்ரேலுக்கு எதிரான பொருளாதார தடைகளை விதிப்பதற்கான முனைப்புகளை மேற்கொள்வதாக சொல்லப்படுகிறது. இது எந்த அளவுக்கு சாத்தியம் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இஸ்ரேலின் மீதான தடைகளை அமெரிக்கா ஏற்குமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அமெரிக்கா ஏற்காத ஒரு முடிவை ஐரோப்பிய ஒன்றியம் எடுக்குமா என்பதும் மிகப்பெரிய ஒரு கேள்வி. ஆகவேதான் இந்த விவகாரம் ஒரு மிக தீர்க்கமான முடிவை எட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. அதாவது இஸ்ரேலினுடைய வலிந்த தாக்குதல்கள் நிறுத்தப்படுவதற்கான முனைப்புகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆக இந்த சிறிய விவகாரத்திலும் இஸ்ரேல் தன்னுடைய விளக்கத்தை சொல்லி இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய ட்ரூஸ் இன மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் நாங்கள் இந்த நகர்வுகளை மேற்கொள்கிறோம். அடுத்தது இந்த விவகாரத்திலே ஒரு அமைதி நிலையை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்தோம். எங்களால் முடியாத நிலையிலேயே இப்போது வான்வெளி தாக்குதல்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், இஸ்ரேலிலும் ட்ரூஸ் இன மக்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய சகோதரர்களை காப்பதற்காக எல்லை தாண்டி சென்று நேரடி மோதல்களில் ஈடுபடுவதாக சொல்லப்படுகிறது. ஆகவே தங்களுடைய பிரஜைகளையும் காக்க வேண்டிய தேவை இந்த இஸ்ரேலுக்கு எழுந்திருக்கின்றபடியால் இந்த வான்வெளி தாக்குதல்களை அரசு படைகளுக்கு எதிராக மேற்கொண்டிருப்பதாக இஸ்ரேல் தன்னுடைய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. எப்போது தங்களுடைய எல்லை பகுதிகளை தீவிரமாக பாதுகாத்து வருவதாகவும், மேலதிகமாக ட்ரூஸ் இன மக்கள் தங்களுடைய எல்லைகளை தாண்டிவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இஸ்ரேல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஆனால் இதனுடைய நியாயப்பாடுகள் அல்லது நிலைத்தன்மைகள் தொடர்பாக மிகப்பெரிய கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமாக ட்ரூஸ் இன மக்களை பாதுகாப்பதற்காகத்தான் இஸ்ரேல் இந்த நகர்வுகளை மேற்கொள்கிறதாக என்று சொல்லி, சரி, நான் குறிப்பிட்டது போல இந்த விவகாரங்கள் தொடர்பாக சற்று ஆழமாக பார்க்கலாம். அந்த வகையில் வருகிற போது இதுவரைக்காக இடம்பெறக்கூடிய தாக்குதல்கள் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால், கடந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் ட்ரூஸ் ஆயுத குழுக்கள், பெடோவினுடைய பழங்குடி குழுக்கள் மற்றும் அரசு படைகளுக்கு இடையே கடுமையான மோதல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ட்ரூஸ் இன மக்களுக்கு எதிராக இந்த பெடோவின் என்று சொல்லக்கூடிய பழங்குடி மக்களுக்கு
ஆதரவாக அரசு படைகள் இருக்கிறது. கடந்த 13ஆம் தேதி சிரியாவினுடைய ட்ரூஸ் மத பிரிவு தொழிலதிபர் ஒருவரை தாக்கி கொள்ளையடிக்கின்ற சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இதனை நிகழ்த்தி இருப்பது சுன்னி மத பிரிவாக இருக்கக்கூடிய ஃபெடோயன் என்று சொல்லக்கூடிய பழங்குடி மக்களினுடைய உறுப்பினர்களால் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. அதே போல இங்கே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களும் சுன்னி முஸ்லிம் பகுதியைச் சேர்ந்தவர்கள். ஆகவே அவர்கள் இந்த பெடோவின் பழங்குடி மக்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை கொண்டிருப்பதால் இந்த போர் என்பது பெடோவின் பழங்குடி மக்களுக்கும் ட்ரூஸ் இன குழுமத்திற்கும் இடையிலான போர் தற்போது அரசு படைகளினுடைய சார்பாகவும் இருக்கின்றபடியால் ட்ரூஸ் இன மக்களை காப்பதற்காக இஸ்ரேல் தன்னுடைய வான்படை தாக்குதல்களை நிகழ்த்தி இருப்பதாக சொல்லுகிறது. இதுதான் அங்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய சம்பவம் என்று கூட சொல்லிக் கொள்ளலாம். இதனைத் தொடர்ந்து குறிப்பாக இதுவரை 82 ட்ரூஸ் உறுப்பினர்களும் 180க்கும் அதிகமான அரசு படை வீரர்கள் மற்றும் 18 பெடோவினுடைய உறுப்பினர்களும் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆக 200க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஜூலை மாதம் 15ஆம் தேதி ஒரு தற்காலிக அமைதி தீர்வு ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அது ஜூலை மாதம் 16ஆம் தேதி இடைவெளிக்கு பிறகு மீண்டும் போர் ஆரம்பித்திருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். ஸ்டேலினுடைய தாக்குதலால் சிறிய படைகள் ஸ்வைடாவில் இருந்து பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். அவர்கள் வெளியேற வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். ஜூலை மாதம் 16ஆம் தேதி ஸ்டேல் சிரியாவினுடைய டமாஸ்கஸ் நகரை வலுக்கட்டாயமாக குண்டு வீசி தாக்கி இருக்கிறது. பாதுகாப்பு அமைச்சகம், ஜனாதிபதியினுடைய அரண்மனை, அருகில் இருக்கக்கூடிய இடங்கள் மற்றும் ஸ்வைடாவினுடைய பல பகுதிகளும் தாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். ஸ்டேல் கூறுவதற்கேற்ப இந்த தாக்குதல்கள் சிரியாவினுடைய ட்ரூஸ் சமூகத்தினரை காப்பாற்றும் முயற்சி எனவும் அங்கு ட்ரூஸ் ஃபெடோவின் அரசு படைகளுக்கு இடையிலான மோதல் காரணமாக செய்த நடவடிக்கை எனவும் சொல்லியிருக்கிறார்கள். சிரிய சுகாதார அமைச்சகத்தின் தெரிவித்திருக்கக்கூடிய தகவலின்படியாக 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் 34 பேர் காயமடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பொதுமக்கள் சார்பாக ஸ்டேலினுடைய தாக்குதலில் நிகழ்த்தப்பட்டிருக்கக்கூடிய கொடூரமாக கொல்லப்படுகிறது. அதே போல ஸ்டேல் தாக்குதல்களினுடைய உண்மை நோக்கம் என்ன? உண்மையாகவே ட்ரூஸ் மக்களினுடைய பாதுகாப்புக்காகத்தானா அல்லது அதிகார விரிவாக்கத்திற்காக இருக்க போகிறதா என்ற ஒரு கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. ட்ரூஸ் மக்கள் உண்மையில் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? அங்கே நடக்கக்கூடிய தாக்குதல்களும் தாக்கும் இடங்களும் ஏதேனும் பதில் தாக்குதல் இருக்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது. இந்த தாக்குதல்கள் அந்த பிரதேசத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு மாற்றத்திற்கான நகர்வுகளாக இருக்குமா என்ற ஒரு விடயமும் கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. அதே போல இந்த விவகாரத்திலே சிரியா, லெபனான், ஜோர்டான் போன்ற நாடுகளுடைய எதிர்வினைவுகள் எப்படி இருக்க போகிறது? அமெரிக்காவினுடைய எதிர்வினைவு எப்படி இருக்க போகிறது? துருக்கியினுடைய எதிர் நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகிறது? இந்த கேள்விகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், இந்த சுன்னி முஸ்லிம் பிரிவை சேர்ந்த நாடுகள் ஒன்று திரளுவார்கள். ஸ்டேலுக்கு எதிராக மீண்டும் தாக்குதல்கள் இடம்பெறும். இதனை அமெரிக்கா எந்த விதத்திலே கையாளப் போகிறது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இன்று வரை இருந்து கொண்டிருக்கிறது. முக்கியமாக இந்த ட்ரூஸ் இன மக்கள் வாழுகின்ற பகுதிகளை பற்றி பார்க்கிற போது சிரியா, லெபனான், ஸ்டேல், ஜோர்டான் போன்ற பகுதிகளிலே இவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். மத அடிப்படையில் பார்க்கிற போது இஸ்லாத்தினுடைய சியா முஸ்லிம் பிரிவை சேர்ந்த ஒரு கிளை மதக்குழுவாக இவர்கள் காணப்படுகிறார்கள். குறிப்பாக கிட்டத்தட்ட 11ஆம் நூற்றாண்டு கால பகுதியில் இருந்து இவர்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. மத உரிமைகளின்படியாக ட்ரூஸ் மதம் ரகசியமானது, வெளிப்படையாக மத பண்புகள் விவாதிக்கப்படுவதில்லை என்ற விடயத்தையும் சொல்லிக் கொள்ளலாம். இது ஒரு சுயாதீனமான மதமாக இஸ்லாத்திலே தோன்றி செயற்படுவதாக சொல்லப்படுகிறது. அதே போல சிரியாவிலே சுமார் 7 லட்சம் ட்ரூஸ் மக்கள் இருக்கிறார்கள். பெரும்பாலும் தென் சிரியா, ஸ்வைடா மாகாணங்களிலே இவர்கள் வாழ்ந்து வருவது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. 7 லட்சம் மக்கள் இந்த சிரியாவிலே வாழ்ந்து வருகிறார்கள். இவர்கள் தங்களுடைய விடுதலைக்காகவும் தங்களுடைய சுய ஆட்சிக்காகவும் பல்வேறு குழுக்களாக சிரியாவிலே ஆயுத கிளர்ச்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இப்போது கூட சிரியாவில் இருக்கக்கூடியது ஒரு இடைக்கால அரசு என்பதும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த நிலையிலே இந்த இடைக்கால அரசுகளுக்கு எதிரான நகர்வுகளாக இது மேற்கொள்ளப்படுகிறது. தொடர்ந்தும் போராட்டங்கள் இடம்பெற்று வருகிறது. குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஸ்டேலிலே இவர்கள் இருக்கக்கூடிய தன்மை என்பது ஸ்டேலினுடைய பல்லின மக்கள் வாழுகின்ற பகுதிகளிலே வாழ்ந்து வருகிறார்கள். அது மாத்திரமில்லாமல் இவர்களில் ஒரு சிலர் ஸ்டேலினுடைய இராணுவத்திலும் இருக்கிறார்கள், ஒரு சிலர் பலஸ்தீனர்களுக்கு ஆதரவாகவும் இருக்கிறார்கள். ஆகவே இப்போது இந்த மோதல்கள் இடம்பெறுவதற்கான மிக முக்கியமான காரணமாக சொல்லப்படுவது இந்த ட்ரூஸ் மக்களை காப்பதற்காக, தங்களுடைய குடிமக்களை காப்பதற்காக இப்படியான நகர்வுகளை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்று சொல்லி இந்த சந்தர்ப்பத்தில் ஸ்டீல் தன்னுடைய தெளிவுகளை சொல்ல இருக்கிறது. நேற்றைய தினம் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் 3வது நாளாகவும் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றது உங்களுக்கு தெரியும். ட்ரூஸ் சிறுபான்மையினத்தவர்கள் அவர்கள் எல்லை கிடைக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டிலே இந்த நகர்வுகளை தாம் மேற்கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள் என்பதனை சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் சிரியாவினுடைய இடைக்கால ஜனாதிபதி அஹ்மத் அல்ஜாராவிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. அதாவது ட்ரூஸ் இன மக்களுக்கு எதிரான வன்முறைகள், தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இஸ்ரேல் உங்கள் மீதான தாக்குதல்களை நடத்துவதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இருந்துவிட முடியாது என்று சொல்லி இஸ்ரேலினுடைய வெளிவிவகார அமைச்சர் குறிப்பிட்டிருந்த விடயம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும். இந்த நிலையிலே அமைதிக்கான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் அது சாத்தியமாகவில்லை என்ற அடிப்படையிலே இந்த நகர்வுகளை இப்போது மேற்கொண்டிருப்பதாகவும் சொல்லுகிறார்கள். இந்த நிலையில் இப்போது சிரியாவிலே ஆட்சியில் இருக்கக்கூடிய சுன்னி முஸ்லிமினுடைய ஜிகாத்கள், அதாவது பழைய ஜிகாதிகள் இப்போது அரசு ஆட்சியாளர்கள்
நபர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் சியா முஸ்லிம் பிரிவுகளைச் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தங்களுடைய நகர்வுகளை மேற்கொள்வதாக சொல்லப்படுகிறது. ஆக இனக்கலவரம் மிகப்பெரிய ஒரு மத மோதலாக மாறி இப்போது சர்வதேச ரீதியான ஒரு பேசுபொருளான யுத்தமாக மாறி இருக்கிறது என்பது மாத்திரம் உண்மையாக இருக்கிறது. ஆகவே இந்த விவகாரம் எப்படி எதிர்வருகின்ற காலப்பகுதியிலே நிகழப்போகிறது, இதனுடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது, இஸ்ரேலினுடைய தொடர்ச்சியான தாக்குதல்கள் இருக்குமா, இந்த விவகாரத்தில் அமெரிக்கா எப்படியான எதிர்வினைகளை ஆற்றும், அதே போல சுன்னி முஸ்லிம் நாடுகள் எப்படியாக ஒன்று சேரப் போகிறது, இது மீண்டும் ஒரு உலகளவிலே எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு போராக மாறப்போகிறதா, அல்லது இது ஒரு அழிவினுடைய யுத்தமாக மாறுமா என்ற கேள்விகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு போரும் இடம்பெறுகிற போது இது 3ஆம் உலகப் போரினுடைய ஆரம்பம், இது 3ஆம் உலகப் போரினுடைய ஆரம்பம் என்று பேசுகின்றவர்களுக்கு அது ஏமாற்றமாக இருக்கிறது, அல்லது உண்மையிலேயே 3ஆம் உலகப் போர் ஆரம்பித்து திட்டமாக ஒவ்வொரு நாடுகளிலே இப்படியான யுத்தத்தினுடைய நகர்வுகள் இடம்பெறுகிறதா என்ற கேள்வியும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இந்த விவகாரங்கள் தொடர்பாக தொடர்ச்சியான அவதானிப்புகளை மேற்கொள்வோம். இனி வருகின்ற காலங்களிலும் இது தொடர்பான ஏராளமான விடயங்கள் கிடைக்கப்பெறுகிற போது அந்த விடயங்களையும் உங்களோடு குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ளலாம். குறிப்பிட்டு சொல்லிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் சிரியாவிலே கடந்த 14 ஆண்டுகளுக்கு அதிகமாக இந்த ட்ரூஸ் இன மக்கள் தங்களுடைய விடுதலையை வேண்டி போராடி வருகிறார்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் விடுதலை வேண்டி போராடுகின்ற ஒவ்வொரு இனங்களுக்குமான ஆதரவு குரல்களை வழங்க வேண்டும் என்பது மறக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் விடுதலை வேண்டி பயணிக்கின்ற ஒரு இனமாக இந்த முடிவுகளை எட்ட வேண்டும். ஆனால் இந்த விவகாரத்திலே எப்படி நாங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதை தாண்டி உலக நாடுகளினுடைய பஞ்சாயத்து மேடையாக இந்த மத்திய கிழக்கு நாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே தங்களுடைய அதிகாரத்தை நிறுவுவதற்காக இந்த நாடுகள் போட்டியிட்டுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இந்த போர்களிடம் கொண்டிருக்கிறது. ஆக விடுதலை வேண்டுகின்ற இனத்திற்கான விடுதலை வேண்டும், அதே நேரத்தில் உலகத்தினுடைய சமாதானம் வேண்டும். இந்த விவகாரங்கள் எல்லாம் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். ஆக இது எப்படி நகரப்போகிறது என்ற மிகப்பெரிய ஒரு கேள்வியோடு நாளை மற்றும் ஒரு அதிர்வினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை அன்பு வணக்கம்.